அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமிருந்து காத்து கொண்டிருந்த அந்த நாள் இனி எல்லாம் சிவமயமே என்ற வகையில் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரித்தாங்க. இத்தருணங்கள்ல சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதே போல் சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இனி வரும் காலங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகஸ்ரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தவமிருந்து காத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை 3ல் இருந்த சூரியன் 4ஆம் இடத்தில் நுழைந்து சஞ்சரிக்கிறார். 2ல் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் பொருளாதாரம் ஏற்றம் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக கடன் வாங்கி குடும்ப சூழ்நிலையை சமாளித்து வந்த உங்களுக்கு இனி நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. பழைய கடன்களை அடைத்தும் நிம்மதி பெற இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகி கைகள்ல பணம் புரள இருக்கு. சேமிப்பிற்கு வழி உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல மருத்துவ சிகிச்சையினால் ஆரோக்கியத்தில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம். கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் ரியல் எஸ்டேட் துறை சாதகமாக இருக்கும். இடம் வாங்குவது, விற்பது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு கைகள்ல பணம் புரளக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதனால் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இனி வரும் காலம் அமையிருக்குதுங்க. செவ்வாயினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதால் ரியல் எஸ்டேட் துறை சாதகமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டு வேலை முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் 3ல் புதன் இருப்பதால் எதையும் யோசனை செய்து பேச வேண்டுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம். அதனால் ஆரம்பத்தில் இருந்தே யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வாகனத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் வருங்க. அதனால் அடிக்கடி வாகனங்களை பழுது பார்த்து வைப்பது நல்லது. பிரயாணங்கள்ல தடைகள் ஏற்படுங்க. வீண் அலைச்சல்களும் கற்பனையான குழப்பங்களும் மனதில் இருக்கும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரித்த போது முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இறக்கம் கலந்த ஒரு சூழ்நிலையே உருவாகி இருக்கும். ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் வறட்சி நிலை ஏற்பட்டு இருக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயன்றிருக்காது.
திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அசுரகுரு தேவகுரு ஆகிய 2 கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து வந்த உங்களுக்கு கூடிய விரைவில் மிதுன ராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துங்க. அவர் அங்குள்ள புதனோடு இணைவதால ரிஷபராசினியர்களான உங்களுக்கு புத சுக்கிர யோகம் செயல்படுகிறது. எனவே பூமி வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமாக அமையுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் கூடிய விரைவில் 4ஆம் இடத்திற்கு வருவதும் யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதாவது அங்குள்ள சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறாங்க. எனவே ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியும் கை கூட இருக்குதுங்க. கடமையில் இருக்கும் தொய்வு அகல இருக்கு. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குங்க. அதன் மூலம் வரும் உதிரி வருமானங்கள் குடும்ப சுமை கொஞ்சம் குறையும் என்பதை தெளிவுபடுத்துது. வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகை விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்க இருக்கு. தாயினுடைய உடல் நல சீராகுங்க. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் கூடிய விரைவில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் 6ல் சஞ்சரிப்பது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால ரிஷபராசினியர்களான உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் இனிமை தரும் மாற்றங்கள் வந்து சேருங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. பூமி பிரச்சனை அகலுங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. மேல் அதிகாரிகளால் ஏற்பட்டு வந்த மனக்குழப்பங்கள் மாற இருக்கு. கேட்ட உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருப்பதால் இத்தருணங்கள் முழுவதுமே ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பண வசதி என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் ஏற்பட இருக்கு. சமாளிப்பதில் சிரமம் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. திருமண முயற்சிகளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. நல்ல வேலைக்காக முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வருவதால் குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் அல்லது நண்பர்கள் ஒருவரது வருகை உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக உடல் ஆரோக்கியத்தால் அவதிப்பட்டு வந்த ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்கு. அதே போல ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால தருணங்கள்ல உங்களுக்கு பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த சுமையின் காரணமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களை கவலைக்கு உள்ளாக்கினாலும் கூட அவை உங்களுடைய நன்மைக்கு தான் என்பதை கூடிய விரைவில் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைய
இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்கும். இருந்தாலும் ஒப்புக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. காரணம், இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் வக்ரசனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் சந்தையில் கடினமான போட்டிகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுடைய சரக்குகளுக்கு தேவை குறையுங்க. நிதி நிறுவனங்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதே போல் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமையை சேர்க்கும்.